Hi everyone, welcome to Spectator Views YouTube channel. So Bangladesh Test Squad announce பண்ணிருக்காங்க for India tour. So இந்த வீடியோல இந்தியா பங்களாதேஷ் Test Squad எப்படி இருக்கு and இந்த சீரிஸ்க்கு பிச்சஸ் எப்படி இருக்க போகுது and இந்த சீரிஸ் மார்ஜின் என்ன மார்ஜினில் நிறைவு அடைய போகுது இதெல்லாம் பற்றி என்னுடைய ப்ரெடிக்ஷன் அண்ட் ஒப்பீனியன் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வீடியோ முழுசாக பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய ப்ரெடிக்ஷன் அண்ட் ஒப்பீனியனையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பங்களாதேஷ் ஸ்குவாடை படிக்கிறேன். ஸோ நஜ்முல் ஹுசைன் சாண்டோ கேப்டன், ஹசன் மஹமூத், ஜேக்கர் அலி விக்கெட் கீப்பர், காலித் அகமது லிட்டன் தாஸ் விக்கெட் கீப்பர், மஹமதுல் ஹசன் ஜாய், மெஹதி ஹசன் மிராஸ், மோமினுல் ஹக், முஷ்ஃபிகுர் ரஹீம் விக்கெட் கீப்பர், நஹித் ரானா, நயீம் ஹசன், ஷர்மன் இஸ்லாம், ஷகிப் அல் ஹசன், தைஜுல் இஸ்லாம், டஸ்கின் அகமத், ஜாகிர் ஹசன் விக்கெட் கீப்பர். ஸோ இதுதான் பங்களாதேஷ் ஸ்குவாட். ஸோ பாகிஸ்தான் டூருக்கு பிறகு ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஃபோர்ஸ்டு சேஞ்ச். ஷோரிஃபுல் இஸ்லாம் லெஃப்ட் ஆர்ம் மீடியம் பேசர் இந்த ஸ்குவாடில் இல்லை, இன்ஜுரி காரணமாக. அவருடைய இடத்துல முஸ்டபிசூர் வருவார்னு எதிர்பார்த்தேன், பட் அவரும் இல்லை. முஸ்டபிசூர் பொறுத்த வரைக்கும் 15 மேட்ச்சில் 31 டெஸ்ட் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஈவன் தோ அவர் 5 for எடுக்கல அப்படின்னாலும் இந்தியாவில் அவருக்கு விளையாடின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற காரணத்தினால அவரை எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இப்போ ஸ்குவாடில் பார்த்திங்கன்னா 4 ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், 3 ஸ்பின்னர்ஸ், தைஜுல் இஸ்லாம், ஷகிப் அல் ஹசன் அண்ட் மெஹதி ஹசன் மிராஸ் இருக்காங்க. விக்கெட் கீப்பர்ஸ் 3 பேர், மீதி எல்லாரும் பேட்டர்ஸ் அண்ட் பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஸோ 2 அணிகளும் எப்படி ஸ்குவாடை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியா பொறுத்த வரைக்கும் நவம்பர் டிசம்பரில் பிஜிடி சீரீஸ் ஆட போகிறாங்க. 5 மேட்ச் ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக ஆட போகிறாங்க. கண்டிப்பாக எல்லாமே பவுன்சி ட்ராக்கில் தான் ஆட போகிறாங்க. அதே போல் அடுத்த வருஷம் ஜூனில் இங்கிலாண்டில் WTC ஃபைனல் ஆட போகிறாங்க, அதுவும் பவுன்சி ட்ராக்கில் தான் கண்டிப்பாக ஆட போகிறாங்க. ஸோ அந்த 6 டெஸ்ட்டுக்கும் இதை ஒரு ப்ராக்டிஸ் செஷனாக இந்தியா பார்க்குறதுனால துலீப் ட்ராஃபிலேருந்து யங்ஸ்டர்ஸை நிறைய பேர் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதே போல் பங்களாதேஷ் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு அதே ஸ்குவாடை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க எக்ஸப்ட் ஷோரிஃபுல் இஸ்லாம். ஸோ ஆப்வியஸாக பார்க்கும்போது பங்களாதேஷ் ஸ்குவாட் எனக்கு ஸ்ட்ராங்காக தெரியுறாங்க. பட் ஆன் பேப்பர் ஸ்குவாட் ஸ்ட்ராங்காக இருந்தால் சீரீஸ் வின் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பிச்சஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும், அந்த விளையாடுற நாள் கிளைமேட் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கணும். அதே போல் இது எல்லாத்த விட முக்கியமாக 2 அணிகளும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுதான் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும். ஸோ பிச்சஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது கடந்த 20-25 வருஷத்தில் டேனிங் ட்ராக்கில் தான் டெஸ்ட் சீரீஸ் இந்தியா அதிகமாக வின் பண்ணியிருக்காங்க. பட் பிப்ரவரி மார்ச்சில் இங்கிலாந்து 5 மேட்ச் டெஸ்ட் சீரீஸ் ஆட வந்தாங்க, 4-1 அப்படின்னு இந்தியா வின் பண்ணாங்க. ஹைதராபாத் மேட்ச் ஜஸ்ட் மிஸ்ஸில் இந்தியா தோல்வி அடைஞ்சாங்க. வழக்கமாக சேனா கண்ட்ரி பிளேயர்ஸ் இந்தியன் பிச்சர்ஸை நிறைய குறை சொல்லுவாங்க, இந்த முறை அப்படி எதுவும் சொல்லலை. அதே போல் பாகிஸ்தானில் பவுன்சி ட்ராக்கில் தான் பங்களாதேஷ் பாகிஸ்தானை ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ரீசெண்ட் டைம்ஸில் இந்தியன் பேட்டர்ஸ் ஸ்பின்னர்ஸ் ஆடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அதே நேரத்தில் ஒரு காலத்தில் பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் நிறைய டாமினேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, குறிப்பாக லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ். அண்ட் அதே நேரத்தில் இப்போ ஒரு லாஸ்ட் 10 வருஷமாக பார்த்திங்கன்னா நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டீமுக்குள்ளே வந்திருக்காங்க. குறிப்பாக முஸ்டபிசூர் ரஹ்மான் நிறைய IPLல பார்த்துருப்பீங்க. அதே போல் நல்ல யங் டேலண்டட் பேட்டர்ஸும் இருக்காங்க. ஸோ ஒரு நல்ல டீமாக பங்களாதேஷ் உருவாகி வந்திருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஆப்வியஸாக எனக்கு இந்தியாவை விட பங்களாதேஷ் ஒரு ஸ்ட்ராங் டீமாக தெரியுறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மொமெண்டம் இப்போது பங்களாதேஷ் கிட்டே இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே நான் சொன்னேன் பிஜிடி அண்ட் WTC வர்றதுனால WTC ஃபைனல் வர்றதுனால ப்ராக்டிஸ் செஷனாக பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது ஆப்வியஸாக பவுன்சி ட்ராக்கில் இந்த சீரீஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும்போது பாகிஸ்தானில் பங்களாதேஷும் பவுன்சி ட்ராக்கில் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 2 அணிகளுக்கும் வாய்ப்பு சமமாக தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் மொமெண்டம் பங்களாதேஷ் கையில் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஏன்னா இந்தியா டெஸ்ட் சீரீஸ் ஆடி 5 மாதம் ஆச்சு. பங்களாதேஷ் பாகிஸ்தானை தோக்கடிச்சிட்டு இப்போ உடனே அடுத்த வாரம் இந்தியாவில் டெஸ்ட் ஆட போகிறாங்க. அப்படி பார்க்கும்போது மொமெண்டம் கண்டிப்பாக பங்களாதேஷ் கையில் இருக்குது. துலீப் ட்ராஃபியில் இந்தியன் பிளேயர்ஸ் ஆடிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் சேலஞ்ச் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மழை தொந்தரவு சென்னை அண்ட் கான்பூரில் இல்லை அப்படின்னா
1-1 அப்படின்னு இந்த சீரீஸ் நிறைவடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத. உங்களுடைய கருத்துக்கள், ப்ரெடிக்ஷன்ஸ் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.